அண்ணே என்னதான் இருந்தாலும் தலைவர் படம் தானே. என் பொண்டாட்டி கூப்பிட கூட போக மாட்டேன். ஆனா தலைவர் படத்தை பார்க்காம விடவே மாட்டேன். போஸ்டர்ல இருந்து சவுண்ட்லாம் வருது. போஸ்டர்ல இருந்து சவுண்ட் வரல, அங்க பாருங்க. அவரை மாதிரி ஆகணும்னு நாட்டுல நிறைய பேர் ஆசைப்படுதான். அத மாதிரி நீ ஆசைப்படுதியா? மக்கள் திலகம்னா அவருக்கு ஒத்துக்காம. ஐயோ நான் அதுக்கு ஆசைப்படல. எதுக்கு? என் நந்தினி பரீட்சையில பாஸ் பண்ணணும்னு எனக்கு நானே அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அழகேசா நிறுத்து. அழகேசா அடிச்சாலாம் பாஸ் ஆக முடியாது, படிச்சாதான் பாஸ் ஆக முடியும். ஆண்டவன் எல்லாத்துக்கும் மண்டையில தான் மூளை வைப்பான். உனக்கு மிலிட்டரி ஹோட்டல்ல ஒரு பிளேட்ல வச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டான்டா. அழகேசா நந்தினி பாஸ் ஆயிட்டா. பாய் நந்தினி பாஸ் ஆயிட்டா பாய். எனக்கு நந்தினிக்கு கல்யாணம். பாசு நந்தினி பாசு, எனக்கு நந்தினி கல்யாணம். ஆமா அழகேசா, பேப்பர்ல கூட படிச்சேன். டிவில இன்னைக்கு முக்கிய செய்தி அதுதானே, திரும்ப திரும்ப காட்டுறானப்பா. எந்த டிவில காட்டினாங்க? அந்த கட்சி டிவிலையா இந்த கட்சி டிவிலையா? எல்லா டிவிலையும் இதுதான்ப்பா நியூஸ். அப்ப கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடலாம்னு சொல்றேன். நாள் தான் ஏற்கனவே குறிச்சாச்சு இல்ல. மழையும் வெயில் ஒன்னா அடிச்சா எங்க 2 பேரும் கல்யாணம்னு ஆன்மீகம் ஏற்கனவே சொல்லிருக்கு. அப்படித்தான் ஆன்மீகம். ஆமா மழை வெயில் ஒன்னா வரணும்ல. வரும் ஆன்மீகம். ஆன்மீகம் நீ இமயமலைக்கு போகல, என்ன எங்க கூட்டிட்டு போனோம். ஆனா அரசியலுக்கு போகல விட்டுட்டு போய் உடனே மோட்சம் கிடைச்சிடும் அவனுக்கு. என்ன பூசாரி எல்லாருமா சேர்ந்து அழகேசனையே இப்படி ஏமாத்துறீங்க? ஏமாத்திரமா? அவனை சந்தோஷப்படுத்தி பாக்குறதுதான் இப்படி விளையாடுறோம். அவங்க தாத்தா இந்த ஊர்ல பூசாரியா இருந்தப்போ அவரை பார்த்து இந்த ஊரே பயப்படும். ஆனா இந்த அழகேசனை யாருமே மதிக்கிறது இல்லையே. கிறுக்கு போயில எவையா மதிப்பான்? நீ கூட தான் கலர் சட்டை போட்டு 4 மணிகணி போட்டிருக்கிறதுனால உன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அவன் மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தா உன்னை எவனா கிட்ட சேப்பமா? என்ன செய்யறது, அழகேசன் தலையெழுத்து அப்படி. நீங்க எல்லாம் சேர்ந்து அவனை ஏமாத்திட்டுறீங்க. வந்துட்டார் பார் வாஸ்து ஜோசியர், தலைக்கெல்லாம் ஜோசியம். ஐயோ ஐயோ பாட்டி மொத்தமா கொட்டு பாட்டி. சோத்துக்கு இப்படி அலையக்கூடாதுன்னு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஐயா வெக்க வேறையா? சரி சாப்பிடு. ஐயோ பாட்டி எத்தனை வாட்டி சொல்றது, எனக்கு இப்படி சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. சரி நீ எப்படி சாப்பிடணுமோ சாப்பிட போன. மொத்தமா இப்படி கொட்டி போட்டு கவுத்து நல்லா பிசைஞ்சு இடிஞ்ச செவத்துக்கு மண் அப்புற மாதிரி சும்மா கப்பு அடிக்கிறான். எப்படி இதுக்கு போறதா ஈட்டிங். பண்டரி நிவாசா வாங்கய்யா வாங்க. எனக்கும் கொஞ்சம் சோறு கிடைக்குமா? அடாடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா? அட நேரங்காலம் பார்த்தா பசி வருது. அழகேசா கொஞ்சம் சோறு கூடப்பா. குடுறா போய் அந்த பக்கம் நீ சோத்து மேல உட்காருவ. கொஞ்சம் கூட அவருக்கு. ஐயோ விக்கல் வந்துட்டு. ஏமா நீ சீக்கிரம் வாமா. மெதுவா சாப்பிடுற. நந்தினி எங்க போற? ஒரு கல்யாணத்துக்கு போறேன். கல்யாணமா? எங்க? வைகுண்டத்துல. வைகுண்டமா? அது எனக்கு தெரியுமே. அங்க ஒரு ப்ளூ கலர் சாமி படுக்கிறதுக்கு பாய் இல்லாம பாம்பு மேல படுத்துக்கிட்டு இருக்கோம். பக்கத்துலயும் கூட உன்ன மாதிரி ஒரு அழகான அம்மனி உட்கார்ந்து இருக்கோம். அதானே அங்க போனா சோறு கிடைக்குமா? ஆமா வடை பாயாசம் அப்பளம் எல்லாம் போடுவாங்க. அப்போ நானும் வாழேன். வைகுண்டத்தையும் முழுங்கினாலும் உன் பசி அடங்காது. உன் வயித்துல என்ன கிணற வெட்டி வச்சிருக்க? எனக்கு அழுகையா வருது. எதுக்காக நீ அழுகுற? நந்தினி எப்படி சும்மா என்ன திட்டிக்கிட்டே இருந்தா நான் எப்படி நந்தினி கல்யாணம் பண்ணிக்கிறதா? அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். நந்தினி உன்னை திட்டாம உன்னையே சுத்தி வர்றதுக்கு என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. என்ன அது? குடு. நான் கொடுக்க மாட்டேன். அப்ப நான் சொல்ல மாட்டேன். இந்த வச்சுக்க சொல்லு. நான் 3 எம்எல்ஏ மாதிரி எல்லாத்தையும் தின்றாத. அது ஒண்ணு இல்லப்பா. அன்னைக்கு நிலா வெளிச்சத்துல பாட்டு கட்டு கொடுத்தன, அதுல ஒன்னு எடுத்து விடு. அப்புறம் பாரு நந்தினி உன்னையே சுத்தி வருவா. நெசமாவா? சோத்து மேல சத்தியமா. அப்ப நான் இப்பவே போய் பாட்டுமா? போய் பிரமாணமா பாடு. மெதுவா கொஞ்சம் போகட்டும் போடா. அமிதாப் பச்சன். யார் அமிதாப் பச்சன்? வெள்ளை கலர் குறுந்தாடி வச்சிருக்காரு. அப்ப இவர் அமிதாப் பச்சன் தானே? இது அமிதாப் பச்சன் இல்ல, என் அக்கா அர்க்காரோட மச்சான். மூச்சு இழுத்திட்டு இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தூக்கிட்டு வரியா? 5 ரூபா குடுப்பியா? குடுக்குறேன். அப்ப தூக்கி தோல்ல வை. அப்படி போடு தன்னாடு அப்படி போடு.
எப்படி இழுத்துக்குது? காப்பி குடிச்சதுல இருந்து இப்படி இழுத்திட்டு இருக்குது. நீ போட்ட காப்பியா? ஆமா. அதுக்கு பேசாம தலையில கல்ல தூக்கி போட்டு கொண்டிருக்கலாமே. நந்தினி நந்தினி நானும் வரேன் நந்தினி. எங்க? நீதானே சொன்ன கல்யாணத்துக்கு போறேன்னு. ஐயே, நான் கல்யாணத்துக்கு போல, காலேஜுக்கு போறப்போ. காலேஜுக்கு எல்லாரும் படிக்கா போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டா போறாங்களா? நீமா காலேஜுக்கு? ஏய் அழகேசா, அங்க நீலகண்ட முதலாளி உன்னை தேடிக்கிட்டு இருக்காரு, போய் என்னன்னு பாரு. ஐயோ, சீக்கிரமா வரேன்னு சொல்லியிருந்தேன் அந்த முதலாளி கிட்ட. லேட்டா போனா அந்த முதலாளி குறைக்குமே. என்ன அழகேசா, மந்திரி பதவி கிடைக்காத எம்எல்ஏ மாதிரி சோகமா இருக்க? என்னாச்சு? நந்தினி என்ன அடிச்சிருச்சு. அழகேசா, அதுக்கெல்லாம் நீ ஒன்றும் வருத்தப்படாத. நந்தினியோட கோபத்தை மாத்துறதுக்கு நான் உனக்கு ஒன்று பண்ணித்தரேன். என்னது? திரிபுர சுந்தரி மந்திரத்தை சொல்லி உனக்கு ஒரு தாயத்து பண்ணி தரேன். அதை நீ கையில கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போய் 21 தடவை அங்க பிரதட்சணம் செய்யணும். தாயத்தை கட்டிக்கிட்டு. அந்த தாயத்தை கட்டினா என்ன வேணாலும் நடக்குமா? நடக்கும். அப்ப அதை நம்ம ஊர் போலீஸ்காரங்க கையில கட்டி விட்டா அவங்க சந்தன கடத்தல் வீரப்பனை புடிச்சிருவாங்களா? பார், தாயத்தை கையில கட்டிக்கிட்டு நடந்தா வானத்தை வில்லா வளைக்கலாம், மணலை கயிறா திரிக்கலாம், தண்ணி மேல கூட நடக்கலாம். வீரப்பனை மட்டும் பிடிக்க முடியாது. அப்ப அது எதுக்கு? அட ஐதீகம்பா. அதை கையில கட்டிக்கிட்டு நீ கோயில சுத்தி வரும்போது யார்கிட்டையும் பேசவும் கூடாது, சுத்தி வர்றதா நினைக்கவும் கூடாது. அப்பதான் நந்தினிக்கு உன் மேல இருக்கிற கோபம் போவோம், உன் மேல ஆசையா இருப்பா, கட்டி பிடிச்சுக்கோ. நிஜமாவா? நெசம்தான். ஆனா அதுக்கு காசு நிறைய செலவாகுமே. உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? நிறைய இருக்க. என் கல்யாணத்துல ஊர்க்காரங்களுக்கு சோறு போடுறதுக்காக உண்டியல்ல காசு சேர்த்து வச்சிருக்கேன். அப்புறம் என்ன வைத்தியர, நீ புத்திசாலிதான். சரி, அடுத்த தடவை வரும்போது ஒரு 50 ரூபா எடுத்துட்டு வா. இதெல்லாம் பண்ணா நந்தினிக்கு எனக்கு கல்யாணம் நடக்கும்ல? ஆமா ராசா. அது சரி, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கங்கிற விவரம் எல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியும், விவாகரத்து பண்ணிடுவாங்க. சூப்பர். விவாகரத்துக்கு முன்னாடி ஐயோ எனக்கு வெக்கமா இருக்குது. வெக்கப்படாத, சும்மா சொல்லு சொல்லு சொல்லு. புருஷங்காரன் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அவன் தலையில கல்ல தூக்கி போட்டு கொண்டுட்டு கள்ளக்காதலனோட ஓடிடுவாங்க. அதுக்கு நீ ஏன்டா வெக்கப்படுற? அது சரி, உனக்கு கல்யாணம்னா என்ன பண்ணுவ? நானா இருந்தா கல்யாணம் முடிஞ்ச உடனே நல்லா சோறு சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் படுத்து தூங்குவேன். மறுபடியும் காலையில எந்திரிச்சு பழைய சோறு சாப்பிடுவேன். இது மாதிரி 3 வேளை தின்னுட்டு மூலையில தூங்கினா கட்டின பொண்டாட்டி கல்ல தூக்கி போடாம என்னடா பண்ணுவா? இவன் நிறைய பேப்பர் நியூஸ் படிக்கிறான். ஆமா. சினிமாவே பாக்குறது இல்லையா? பாத்துருக்கேன். என்ன படம்? பாலம் பழம் பாத்துருக்கேன். லேட்டஸ்ட் படம். அதுல முதலரவு வருமே. வந்தது. அதுல வந்து முதலரவு சிவாஜி கட்டல் உட்கார்ந்து இருப்பாரு. சரோஜாதேவி பால் கொண்டு வருவாங்க. அந்த பாலை வாங்கி சிவாஜி மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு அந்த எச்சி பாலை சரோஜாதேவி கிட்ட கொடுப்பாங்க. அதை வாங்கி அவங்களுக்கு குடிச்சிருவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பக்கத்துல உட்கார்ந்து ஒருத்தர் பார்த்துட்டே இருப்பாங்க. கிட்ட வந்துட்டோம், மெதுவா கையை தொடுவாங்க. அதுக்கப்புறம் விளக்கு அணைஞ்சிரு. விளக்கு அணைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் என்ன நடந்தது எனக்கு எப்படி தெரியும்? சிவாஜிக்கு சரோஜாதேவிக்கு தான் தெரியும். அட நீயா இருந்தா என்னப்பா பண்ணுவ? நானா இருந்தா குழந்தை பிறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன். வைத்தியரே, எனக்கு ஒரு சின்ன டவுட். இப்ப நம்ம 3 பேர்ல லூஸ் அவனா இல்ல நாம்பளா? எனக்கு சந்தேகமே இல்ல, நிச்சயமா நாம தான். சரி போகட்டும். அழகேசா 50 ரூபா எடுத்துட்டு வந்து கொடுத்துரு, தாயத்து பண்ணி தரேன். அங்க பிரவேசம் பண்ணுவல்ல? நந்தினி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவேன். அது சரி. இவனுக்கு நம்மளை விட எல்லா விஷயமும் சுத்தமா தெரியுது வைத்தியரே. வைத்தியர் மேட்ரு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னடா நொண்டி நொண்டி நடந்துகிட்டாவது இருந்தான், மலைப்பாம்பு மாதிரி உருள ஆரம்பிச்சிட்டான். என்ன விஷயம் விசாரிச்சிடுறேன். அழகேசா, நாங்களும் ரொம்ப நேரம் பாக்குறோம் ஐயா. இப்படி உருண்டு வரியா? என்னையே விசேஷம் சொல்லியா? வாய் திறந்து சும்மா சொல்லு ராசா, சொல்லு ராசா. ஐயோ பஞ்சராஜா, ஐயோ ஐயோ ஐயோ. என்னடா டிடிஎஸ் சிரிச்சிருக்கிறேன்? அம்மா இருக்கிற 4 எலும்பு அரைக்கலா கறியும் கூலா போச்சு. எங்கடா இலவச ஆஸ்பத்திரி? ஆத்தா அம்மா, ஐயோ அப்பா அம்மா, ரோடு விட்டு ஏத்தி விட்டாங்க. ஐயா ஐயா. என்னடா சொல்றான்? எங்க பேசுனான்? எதை கேட்டாலும் ஊன்னு சொல்றான். ஒருவேளை கிறுக்கு கிளியர் ஆகிறதுக்காக ரவுண்ட் அடிக்கிறான்னு தெரியலையே. இந்த ரவுண்ட்ல அதெல்லாம் எங்கடா கிளியர் ஆகும்? வேற ஆளா இருந்தா இந்நேரம் அடிக்கிற வெயிலுக்கு மூளை கலங்கி போயிருக்கும்ல. அதுக்கெல்லாம் மூளை இருக்கணும் இல்லப்பா. ஐ கக்கு சிரிக்குது.
இவனுக்கு மரம் காண்டிடுச்சா? போடா போய் உருளு, அவனுக்கும் வாரிசு வேணும்ல. ராமண்ணே 2 ரூபாய்க்கு பழம் கூட. நீயே பிச்சை எடுத்து கலையசா. ஆண்டவா, இந்தாப்பா. எல்லாரும் ஓசியில படிச்சா நான் வியாபாரம் பண்ண மாதிரி தான் இருக்கும். திருப்பி கொடுக்கறேன், அதான் பாடுறா. என்ன அழகேசா, புது சட்டெல்லாம் போட்டு அமக்கல படிச்சிட்டு இருக்க? என்ன இன்னும் கொஞ்சம் லூஸ் விட்டுருக்கலாம். டேய், யார்கிட்ட எதை பத்தி கேட்கறதுன்னு ஒரு விவஸ்தை கிடையாதா? அவங்கிட்ட என்ன 1 2 ஏகப்பட்ட ஐட்டம் லூசா இருக்கேடா. ஆமா, இதெல்லாம் போட்டுக்கிட்டு எங்க போய்கிட்டு இருக்க? எங்க போறேன்னு கேக்குறியா? போய் சினிமால நடிச்சு கட்சி ஆரம்பிச்சு நாசமா போறேன். சூப்பர் அழகேசா, கட்சி ஆரம்பிச்சா முடிவாதான். அது சரி, இப்ப எங்க போறேன்னு கேக்குறான் அவன். மாப்பிள்ளையோட காரை கூட்டிக்கிட்டு போக வந்திருக்கேன். மாப்பிள்ளையா? நந்தினி கல்யாணம் பண்ணிக்கு போற மாப்பிள்ள கார்ல வராரு. அவருக்கு வழி தெரியாதுல்ல, அதனால கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். ஓஹோ. எப்படி கிரிக்கெட் எல்லாம் விளையாட தெரியும்? அடேங்க அப்பா, ஒரு 60-70 ரூபாய்க்கு பணத்தை காலி பண்ணிருப்ப போல தெரியுது. கண்ணு வைக்காதீங்க சும்மா. இந்த 2 ரூபீஸ். என்னது, ஒரு தாரையை காலி பண்ணிட்டு 2 ரூபாய் கொடுக்குறீங்க? மீதி யார் தாருது? ஆட்சி புடிச்சதுக்கு அப்புறம் திருடோன்னு திருடி மீதியை கொடுத்துடுறேன். அப்புறம் என்னையா? முதல்ல நீ இடத்த காலி பண்ணியா வந்து சேர்ந்தான் காலங்காலம். தங்க பதக்கத்தின் மேலே சொன்ன விலைக்கு வாங்க ஒத்தியில அவளை மூட்டி ஏத்திட்டானே. இப்ப முன்னால மாதிரி இல்ல, எல்லா வேலையும் அவனே எழுந்து பிடிச்சதான். என்ன பண்றது, குடும்பஸ்தாயிட்டான்ல, மாடையும் கண்ணையும் சேர்த்துல வச்சுட்டு இருக்கான். நீ மாட்டை மட்டும் வச்சிருக்கிய, காசு கொடு. இல்ல என்ன ரொம்ப அவசரப்படுத? இந்தா 5 ரூபா பத்தாது. என்ன பத்தாதுங்க? இல்ல வழக்கமா 5 ரூபா தான் வாங்குவேன். இதெல்லாம் பத்தாது. செய்யற வேலைக்கு அதிகமா கூலி வாங்க சொல்லிருக்கு நந்தினி. பாத்தியா, அந்த நந்தினியோட ஒரு வழி ஆக்கிட்டா. இப்ப நீ எவ்வளவுதான் கேட்க? 50 ரூபா வேணும். 50 ரூபாயா? ரொம்ப விவரமான ஆளா இருக்கான். குடு 50 ரூபா விடமாட்டாம இருக்க. பாத்தியா, நீ சொல்றது சரிதான்யா. அழகேச இப்ப முன்ன மாதிரி இல்ல, கூடிய சீக்கிரம் அப்பா ஆக போறான்ல, அதான் இப்படி. என்ன ரொம்ப தேய்ச்சி பாத்திரத்தை சுத்தம் பண்ணிடாத, அப்புறம் சமையல் நல்லாவே இருக்காது. எந்திரி நந்தினி. எதுக்கு? எந்திரி நீ. கெட் அப். கண்ணை மூடிட்டு கையை நீட்டு, நான் உனக்கு ஒரு மந்திரத்தை காட்டுறேன். என்ன மந்திரம்? நீ முதல்ல கண்ணை மூடிட்டு கையை நீட்டு. இப்ப கண்ணை திறந்து பாரு. 50 ரூபாய் எப்படி கிடைச்சது? நீ தானே சொன்ன வேலை பார்த்தா கூலியை கேட்டு வாங்கினோம்னு. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? பிரமாதம்டா. 50 ரூபா இல்ல, இனிமே 100 ரூபா கேளு. முடியாது மாமா. ஏன் முடியாது? நான் 90 கேப்பேன். இன்னொன்னு இருக்கு, பாக்குறியா? இது எதுக்கு? குழந்தை விளையாடுறதுக்கு. குழந்தை எப்ப வரும் நந்தினி? அந்த குழந்தை நம்மளுக்கு வேண்டாம். அது சரி, ஆனா பெரிய முதலாளி வந்து திரும்பவும் குழந்தையை கேட்பாரோன்னு தான் எனக்கு பயமா இருக்குது. அப்படி இனிமே யாராவது வந்து கேட்டா அடிச்சு துரத்திரு. ஐயோ, அடிக்கிறதுல நம்மளால முடியாது. நீ ஒன்னும் பயப்படாத. உன்னை ஒருத்தன் அடிச்சானா எப்படி திருப்பி அடிக்கணும்னு நான் உனக்கு கத்து தரேன். உங்களுக்கு சண்டையெல்லாம் தெரியுமா? என்ன இப்படி கேட்ட? கார்கில் சண்டையும் போது உடனே புறப்பட்டுவான்னு வாஜ்பாய் எனக்கு தந்தியே கொடுத்தாரு. அப்புறம் போல முஷரப் பயந்துகிட்டு வர வேணான்ட்டாரு. அதான் முனுசாமி. ஐயோ, அது முனுசாமி இல்ல, முஷரப். அதெல்லாம் உனக்கு வேண்டாம், என்ன குழப்பாத. நான் உனக்கு கத்து தரேன், பாரு, பாத்துக்க. இப்படி வேட்டியை மடிச்சு கட்டிக்க. அப்புறம் இப்படி ஒரு ஜம்ப். சூப்பர். அப்படி ஒரு ஜம்ப். அப்படி வீடு கட்டிக்கிட்டு காலை அப்படி ஒரு தட்டு தட்டி தூக்கி நெஞ்சில ஒரு மிதி. அப்புறம் சேகர் என்ன, அவன் முப்பாட்டுனே வந்தாலும் மண்ணை கவ வேண்டியதுதான். அழகேஷா, நான் இப்ப பண்ணதை பண்ணி காட்டு. மாமா மாமா வேட்டி மடிச்சு கட்டுமா மாமா? இப்படித்தான். மொத்தமா அவுத்துட்டு கட்டிக்க. அவுத்துறாத நீ. வேட்டியை தூக்கி கட்டினாலே பயந்துருவான். அப்படியே கூடு கட்டு. இன்னொரு தடவை அப்படியே காலை தூக்கி நெஞ்சில ஓங்கி ஒரு மிதி. அத்தை தானே கத்து கொடுத்தாங்க. அத்தை உதவாங்க நீங்க.